இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸை வந்து நம்ம வீட்டிலேயே சுலபமாக பண்ணிக்க முடியும். இந்த பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நார்மலாக கடையில் வாங்கின ப்ரெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 8 ப்ரெட்டு யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன். இப்போ எடுத்து இந்த ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நீங்கள் கையால் கூட இதை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியில் கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த பீஸை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணின பிறகு ஒரு மூடி போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. கட்டி கட்டியே இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி பவுடர் இருந்தாலே போதும். அதன் பிறகு ஒரு கடாயில் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கணும். அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பிரெட் க்ரம்ஸை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா நம்ம வறுக்கவே அந்த ப்ரெட்டோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிரெட் க்ரம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபீஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு கட்லெட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடியே பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மைலி பொட்டேட்டோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஸ்மைலி பொட்டேட்டோவுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்மைலி பொட்டேட்டோ வீடியோவில் ப்ரெட்டை வந்து ஒரு கடாயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். ஆனால் அதை விட ஃபஸ்ட்டே நம்ம ப்ரெட்டை நல்லாவே வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிட்ட பிறகு இந்த கடாயில் போட்டு நல்லா வறுக்கும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டான பிரெட் க்ரம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்பொழுது இது ரொம்ப பர்ஃபெக்டான கடையில் வாங்குகிற பிரெட் க்ரம்ஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும். யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற ப்ரெட்லாம் வந்து 4-5 நாளுக்குள்ளேயே நம்ம காலி பண்ணுற மாதிரி இருக்கும். மீதமாகிற அந்த ப்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டு 10 நிமிஷம் ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது, பர்ஃபெக்டாகவே இருக்கும்.
இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணியே நம்மளுடைய சேனலில் அப்கமிங் வீடியோஸ் ஏதாச்சும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.